உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி சில கமெண்ட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். சின்ன சின்ன பசங்க கூட காவி வேஷ்டி கட்டிக்கின்னு நான் ஒரு பையன் ஒன்று மாட்டிக்கின்னு நான் ஜோசியம் சொல்கிறேன். ஒரு காவி வேஷ்டி தான் வாஷிங்டனில், நியூயார்க்கில், அமெரிக்காவில் திரும்பி பார்க்க வச்சுது. இந்த அம்மா சொல்கிறபடி காவி வேஷ்டி அவ்வளோ சீப் இல்லைங்க. கடவுள் மேலே நம்பிக்கை, கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுபடி தான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம மன திருப்திக்காக ஜோசியம் ஜாதகம் பார்க்கறது. கடவுள் கிடையாது, ஜோதிடம் கடவுள் கிடையாது. வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமானது. அவங்க கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையை பாராட்டணும். கட்டாயம் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் ஆகிடும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல. ஜோதிடம்னா என்ன நினைக்கிறாங்க? 2.5 மாசத்துல கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் நடக்கல, ஜோதிடம் போய் ஜோசியர் போய். ஜோதிடர்கள் பொய் ஆகலாம், எல்லா தொழிலிலும் மருத்துவர்கள் பொய் ஆகலாம், மருத்துவம் பொய் ஆகாது. நாங்கள் ரீசெண்டாக சில பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் சரி, ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் சரி, ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி சில கமெண்ட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஒவ்வொருத்தருக்காக நான் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸ் நான் போட்டு காட்டுறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். முதல் கடவுளை நம்மளை பிறக்க வைக்கிறோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம சாப்பிடுறோம். சோம்பேறி வேலை தானே. ஏதோ வயசான கிழமை ஏதோ ஏமாற்றி அவனால முடியாது, அந்த ஆளால் முடியாது வேலை செஞ்சு சாப்பிட. பெத்த பிள்ளைங்க சாப்பாடு போடுறாங்களோ போடலையோ அவங்க ஏதோ ஏமாற்றி கூட ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஜோசியம் சொல்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க கூட காவி வேஷ்டி கட்டிக்கின்னு நான் ஒரு பையன் ஒன்று மாட்டிக்கின்னு நான் ஜோசியம் சொல்கிறேன். நேற்று காலையில் கூட எங்கள் வீட்டாண்ட வந்தாங்க, திட்டி அமிச்சார். நல்லா இருக்கிற ஆள் போய் ஒரு பெருக்கி துடைக்கிற வேலைக்கு போனால் கூட, இல்லை செக்யூரிட்டி வேலைக்கு போனால் கூட 10,000 ரூபாய் சம்பளம். இந்த சோம்பேறி வேலை எதுக்கு? நீ ஜாதகம் ஜோசியம் பார்க்கறனா அது எப்படி? அது இந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க. முதல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் பேசினாங்க. கடைசியில் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே ஜோசியம் சொல்லிட்டு தான் முடித்தாங்க. அந்த சாப்பாட்டு அரிசியில் என்னுடைய பேர் இல்லை, அதனால நான் சாப்பிட முடியல. அவங்க ஏன் ஜோசியம் சொன்னாங்க? அந்த அம்மாவுக்கு தெரியாமையே அந்த ரத்தத்தில் ஊறி இருக்கிறது அந்த ஜோசியம். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் வாழும்போதும் இறக்கும் பொழுதும் ஜோதிடம் நம்மளோட சேர்ந்து இருக்கு. அந்த பிறக்கும் பொழுதுல இருந்து இறக்கிறது வரை நடுவில் எப்படி வாழறோன்ற இடத்துல நம்ம கொடுக்கறது தான் கைட்லைன். என்னமோ பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் எல்லா பாடல்களையும் எழுதி வச்சுக்கிட்டு வேற வேலை வெட்டி இல்லாமல் சொல்கிறோன்னு கிடையாது. இவன் எப்படி வாழ்வான், எப்படி பேர் எடுப்பான், எப்படி பேரும் புகழும் எடுப்பான்னு சொல்லியிருக்கேன். விக்ரமாதித்தன் எப்படி எல்லாம் நாடு ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இந்திரா காந்தி கூட எப்படி நாடு ஆழ்வானோ அப்படின்னு சொல்லது தான் ஜோதிடர்கள். இன்னைக்கு இருக்கிற அரசாட்சி கூட அவர்கள் வேணா இறைவன் இல்லை, இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் பின்னாடி இருந்து நிறைய ஜோதிடர்கள் ஆலோசனை சொல்லிட்டு தான் இருக்கும். அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் பிரச்சனை. ஆனால் ஜோதிடம் மூட நம்பிக்கைன்னு சொல்றது இது வரைக்கும் அவங்க நல்ல ஜோதிடர்களை பார்க்கல. யாரோ ஒரு பையன் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அது போனதை தான் சொல்கிறாங்களே ஒழிய, ஒரு காவி வேஷ்டி தான் வாஷிங்டனில், நியூயார்க்கில், அமெரிக்காவில் திரும்பி பார்க்க வச்சுது. ஏன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் அந்த காவி வேஷ்டி திரும்பி பார்த்தது. இந்த அம்மா சொல்கிறபடி காவி வேஷ்டி அவ்வளோ சீப் இல்லைங்க, அது நெருப்பு. அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தினா பஞ்சா மாதிரி பறந்து போயிடும். எது? கஷ்டங்கள், துன்பங்கள், பூர்வ ஜென்ம கர்மங்கள், 3 பிறவியில் செய்த பாவங்கள். அதனால தான் நல்லா யோசித்து பாருங்க, இறைவனுக்கு கூட காவி நிறம் கட்ட மாட்டாங்க. சிகப்புல, பச்சையில, வெள்ளையில அந்த நிறங்கள் உடையது தான் போடுவாங்க, காவி நிறம் போட மாட்டாங்க. பழனியில கூட பார்த்தீங்கன்னா கோவணம் என்ன நிறங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். காவி நிறத்தை இன்னைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவர்கள் அதற்கான நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிப்பாங்க. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க தவறு பண்ண முடியாது. அது நெருப்புக்கு உண்டானது, சத்தியமானது, தர்மமானது, சாஸ்திரபூர்வமானது. அதுல யாரும் ஏமாற்ற முடியாது. அது சத்தியமானது. அதுதான் ஜோதிடம். ஜோசியத்து மேல அவளால நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல நம்பிக்கை.
கடவுள் என்ன எழுத்து எழுதியிருக்காரோ அதுபடிதான் அந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே. சரியா? இது நம்ம மன திருப்திக்காக ஜோசியம் ஜாதகம் பாக்குறது. என்னுடைய கருத்து அவ்வளவுதான். அதான் இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. கடவுள் ஜோதிட ஸ்வரூபம் தானே. நம்ம வந்து கோயில்ல தானே நவக்கிரகங்கள் இருக்கு. இந்த கோயில்ல வணங்கக்கூடிய தெய்வ இடத்துல தான் நவக்கிரகங்களும் இருக்கு. நவக்கிரகங்களை அடிப்படையாக வச்சு சொல்றது தான் ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது ஒரு அடிப்படை அறிவு அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. உயர்ந்த சிந்தனைன்னா பகவான் மேல வச்சிருக்கக்கூடிய சிந்தனை உயர்ந்த சிந்தனை. ரைட், கரெக்டு தான், தப்பெல்லாம் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை அப்படி. நிறைய பேர் பெரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப எங்கிட்ட நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா எனக்கு பெரும் நம்பிக்கை அதுல இருக்கு. பெரும் நம்பிக்கை அதுல வந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. கடவுள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தா இது அவங்களுக்கு இது இல்லை, இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் தான். கடவுள் கிடையாது, ஜோதிடம் கடவுள் கிடையாது, வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமானது. அவங்க கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையை பாராட்டணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து அது அவங்க ஒரு நல்லது சொல்லும் போது அதுல வந்து எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அந்த அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய திருப்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ அதை அவங்க வழிபட்டுவாங்க, பின்பற்றுவாங்க. ஒரு சுமாரா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டான். கட்டாயம் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் ஆகிடும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரில. அதனால எங்க அண்ணன் வந்து ஜோசியம் பாக்குறதா இல்ல, பொண்ணையும் பாக்குறதா இல்ல. இல்ல ப்ரோ, ஜோசியம் அதெல்லாம் இல்ல, நம்பிக்கை இருக்கு, இல்லன்னு இல்ல. பட் அதை வச்சு நிறைய பேர் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ எதனா ஒன்று சொல்லிட்டு நம்ம நல்லா போயிட்டு இருப்போம், உனக்கு தண்ணியில் கண்டோம் நெருப்புல கண்டோன்னு சொல்லி எதனா பயமுத்தி விட்டுருவானுங்க. சரி, அதுக்கு பண்றதுக்கு என்னடா பண்ணணும்னு கேட்டால் 6000 7,000 காசு கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதுனால இப்போ யார் மேலே நம்பிக்கை போச்சு. மற்றபடி கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு ப்ரோ. எதுவுமே உண்மை இல்லை ப்ரோ, எல்லாமே மனுஷன் தான் ப்ரோ. மனுஷனுக்கு மனுஷன் ஜோசி சொல்ல முடியாது ப்ரோ. ஆக்சுவலா கடவுள் வந்து சொன்னாதான் உண்டு. பட் எல்லாமே பித்தலாட்டம் தான். பித்தலாட்டம் பண்ணி எல்லாரும் ஏமாத்துறானுங்க. இது எதுக்கு ஜோசியம் சொல்லிக்கின்னு. நான் ஜோசியம் பார்த்தது இல்லை ப்ரோ, கிளிஜேஷ் ஒரு வாட்டி பீச்சில் பார்த்துருக்கேன். என்ன சொன்னா நீனா நல்லாவே இருக்க மாட்டேன், உருப்பிடவே மாட்டேன், சோத்துக்கு திங்கி அடிப்பேன்னு சொல்லிட்டானு. ஆனால் நல்லா தான் இருக்கேன் நான். ஜோதிடம் உண்மையா பொய்யா அதை பத்தி தான் அந்த பேச்சு. 4 பேருக்குமே அதான் வந்துச்சு. ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியணும்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தின தகவல்கள் தெரியணும், இன்ஃபர்மேஷன் தெரியாம. இப்ப வந்து என்னுடைய நண்பன் நல்லவனா கெட்டவனானா அவன்கிட்ட க்ளோஸா பழகி அவனை பத்தி முழுசா தெரிஞ்சாதான் தெரியும். இப்போ நீங்க வந்து ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்க, ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்கன்னா அது திருமணம் செய்யலாமா இல்லையான்னா எப்படி தெரியும்? முழுசா அந்த ஆளை பத்தி தெரிஞ்சாதான் தெரியும். அப்ப அறகுற அறிவை வச்சுட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன், இவங்க நல்லவர் இவர் கெட்டவர், அது தப்பா போகுதுன்னா அந்த விஷயம் தப்பா இல்ல நான் வச்ச நம்பிக்கை தப்பா? இப்ப இவங்க வந்து ஜோதிடத்தை பத்தி தெரியல அவங்களுக்கு. இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எப்படி வந்து சரியா இருக்கும் இல்ல தவறா இருக்கும்னு சொல்ல முடியும்? ஜோதிடத்தை பத்தி முழுசா தெரிந்த ஒருத்தர், இப்ப நீங்க ஒரு சராசரி மனிதன் இருக்கான் வாழ்க்கையில. நம்ம நிறைய பேரை நீங்க பாருங்க, ரேண்டமா நீங்க சூஸ் பண்ணுங்க. ரமணா படத்துல சொல்ற மாதிரி நான் சொல்றேன், 3 பேர் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுது அது முன்னாடி வரைக்கும் வியாபாரம், குடும்பம், காதல், உறவுகள்ல கரெக்டா இருந்திருக்கும். எந்த ஜாதகமா வேணா இருக்கட்டும், எந்த ராசியா வேணா இருக்கட்டும். 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இல்ல அஷ்டம சனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க லைஃப்ல அவங்களோட டிஃபரன்ஸ் வந்து விசிபிளா தெரியும். சடனா ஒரு நல்ல படித்தவர், நான் பேர் சொல்ல விரும்பல, நல்ல அழகானவர், நல்ல பணம் அதிகாரம் எல்லாம் இருக்கு, 53 வயசாச்சு கல்யாணம் ஆகல. ஏன்? ஆட்டோக்காரனுக்கு 3 கல்யாணம் ஆகுது. அப்ப ஜாதகம் கிரகம்ங்கிறத பாதிப்பு இல்லாம இது நடக்காது. இவர்கள் எவ்வளவு விஷயம் பேசுறாங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, ஜோதிடம் இல்லை. இப்ப மக்கள்கிட்ட இருக்கிறது இதுதான் பிரச்சனை. எனக்கு 10 லிஸ்ட் இருக்கு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு எல்லாமே டிக் போட்டு வரணும். 9 இருக்கு, 10வது இல்லைன்னா கடவுள் இல்லை, ஜோசியம் இல்லை. ஜோதிடம்ங்கிறதும் கடவுள்ங்கிறதும் நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யற சர்வன்ட் மெய்டு கிடையாது. புரியுதுங்களா? அந்த அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கல, அதெல்லாம் தப்பு. அந்த மனோபாவம் தான் இது. ஜோதிடம்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, 2.5 மாசத்துல கல்யாணம் நடந்துரும், கல்யாணம் நடக்கல, ஜோதிடம் போய் ஜோசியர் போய். ஜோதிடர்கள் பொய் ஆகலாம், எல்லா தொழிலிலும் மருத்துவர்கள் பொய் ஆகலாம், மருத்துவம் பொய் ஆகாது. காவல்துறையில கூட நிறைய நண்பர்கள் ஒர்க் பண்றாங்க. சில பேர் தவறு செய்யதான் செய்யறாங்க, பல பேர் தவறு செய்யாம நேர்மையான அதிகாரிகளும் கூட இருக்கிறார்கள். அப்ப காவல்துறையே தப்புன்னு எப்படி பொதுப்படையா சொல்ல முடியும்?
கண்டிப்பா. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நெவர் எக்ஸாம்பிள்ஸ். விதி விலக்குகள் விதி ஆகாது. அந்த அடிப்படையில தவறா ஒருவர் சொல்லக்கூடிய பலன்களை வைத்து ஒட்டுமொத்த ஜோதிடமும் ஜோதிடர்களும் தவறு என்ற நம்பிக்கையானது மிக மிக தவறானது. அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே ஒரு சொந்த இதுல இருந்து பேசுறாரு. இது ஒரு கேஷுவலான ஒரு ஆட்டிடியூடோட இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது தப்பு 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 அப்படின்ற இதுல வர முடியாது. ஆனா நான் அதுதான் சொல்றது. நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய அனுபவமும் ஒரு விஷயத்தை பத்தி புரிந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு வந்ததுன்னா அது தெளிவான முடிவாக இருக்கும். சார், இந்த ஒரு நேர்காணல் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க ஒண்ணு சொன்னா அதற்கு இவர் ஒரு சொல்றது, ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த ஒரு நிகழ்ச்சியில. பரிகாரங்கள்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, விஞ்ஞானமும் பரிகாரமும் ஜோதிடமும் எந்த அளவுக்கு ஒரு மக்களோட ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒன்றி போயிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணல்ல எங்களுக்காக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு சகோதரிக்கும் ஆதன் ஆன்மீகம் நிர்வாகத்தினருக்கும் என் அன்பு நன்றிகள். வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிடத்தை பற்றி ஒரு பெரிய தெளிவு வந்து ஏற்பட்டது. ஜோதிடம்னா என்ன, பரிகாரங்கள்னா என்ன அப்படிங்கிறது. இதுக்கு நேரம் பத்தலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய நம்மளுடைய சாஸ்திரம். இதே போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். அருமையான இந்த மாலை பொழுதில் உலகமெங்கும் இருக்கும் அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆதன் ஆன்மீகம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்களும் வணக்கங்களும். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு ஃபுல் டீம், உங்களுக்கும் சரி, ஆதன் ஆன்மீகம் சரி, அதே மாதிரி கூட பேசின அத்தனை சீனியர்ஸுக்கும் சரி, அந்த இறைவனைக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இங்கே நடந்த ஆலோசனை உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய பேசலாம், நிறைய தகவல் இருக்குது. நேரத்தின் அருமை கருதி இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதை கேட்டு மகிழ்ந்து இதனுடைய பயனலை பெற்று மகிழுமாறு என்னாற்பட்ட இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார். ஸோ அனைவருக்குமே இந்த ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக ஆக்குனதற்கு உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சார். நன்றிகள்.